அடுத்த கேள்வி நான் உண்மையிலே ஒரு தமிழ் தேசியத்தை பார்த்து அப்படியே தமிழ் தேசியத்தை வளர்ச்சியும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண இளைஞனாக நான் கேட்கிறேன். நான் ஒரு தீவிர கொள்கைவாதின்னு கூட என்னை அடையாளப்படுத்திக்க விரும்பல. ஆனா நான் ஆசைப்படுற சில விஷயங்கள். இப்ப அடுத்த 10 வருஷத்துல தமிழ் தேசிய கொள்கை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய இளைஞர்கள் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத்தனை தடைகளை தாண்டி அவனை போய் ஒருத்தனை கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது, அந்த கொள்கை ரீதியான புரிதலுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே இல்ல. இது எப்படி சாத்தியப்படுத்த போறோம்? அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். அதை பத்தி நீங்க கொஞ்ச நேரம் பேசணும்னு. அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுக்கு ஒரு தமிழனாக இருக்க தெரிந்து விட்டால் தமிழ் தேசியம் சாத்தியப்பட்டுரும். இங்க இருக்கக்கூடிய பல தமிழர்களுக்கு தமிழராக இருக்க தெரியல. எப்படி ஒரு தமிழர் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனுடைய பிரச்சனையின் வாயிலாகத்தான் தமிழ் தேசியத்துடைய அரசியல் எவ்வளவு தேவைங்கிறத அவங்க உணராம இருக்காங்க. புரியுது. அப்ப அதை உணர்த்துறது தான் நமக்கு இருக்க ஒரு மேஜரான ஒரு விஷயம். அந்த உணர்வு அவங்களுக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்களை திசை திருப்பதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து நம்ம சமூகத்துல திணிக்கப்படுது. ஒண்ணு இந்த பாலியல் ரீதியான குழப்பங்கள்ல இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா, அதுக்கப்புறம் இன்னொரு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாம் வந்து இந்தியர்கள், நமக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா இருக்கணும், அண்ணா அன்பா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம மட்டும் அன்பா இருக்க வேண்டாம் நான் சொல்றோம், எல்லாம் அன்பா இருப்போம், தெளிவா இருப்போம்னு சொல்றோம். நம்மளுடைய அரசியல் என்பது என்ன? ஒரு அடிப்படையாவே இங்க இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? அரசியல்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை வாங்கிட்டு ஒருத்தர் வந்து மக்களுக்கு ஏதோ 4 பேருக்கு நல்லது பண்றது, ரோடு போடுறது அரசியல்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அரசியல் என்பது அதையும் கடந்து உன்னுடைய எதிர்காலம் என்னவாக இருக்குங்கிறத ஒரு தலைவர் வந்து வழிகாட்டணும். நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ வாக்கு போடுற நபர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? புரியுது. தமிழ் தேசிய தலைமைகளை விட்டுட்டு நீ சொல்ற திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல வந்துட்டு வேற ஏதோ எத்தனையோ கட்சிகள் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளோ பாமகவோ, இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருக்குன்னு நீ நம்புறியா? நீ எதுக்கு வாக்கு போற? இது எங்க சாதியிலே ஒரு ஆளு, பெரிய ஆளு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வாக்கு. இப்ப புதுசா திரை கவர்ச்சியும் இப்ப ஒண்ணுன்னா இவர் நல்ல படத்துல நடிப்பாரு, அதே போல வந்து இவரு இது பண்ணுவாரு, டான்ஸ் நல்லா ஆடுவாரு, எங்க அண்ணன் மாதிரி அவரு அப்படின்ட்டு இவரு இப்படிலாம் வாக்கு போடக்கூடாது. அவரு இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சமூகம் எப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்காருங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் அவருக்கோட விஷன் என்ன யாருக்கா தெரியுமா? திமுக காரனுக்கே தெரியாது. ஸ்டாலின் அவரோட விஷன் என்ன? ஆமா, அதுதான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சரி, அதுக்கு நம்ம விமர்சனம்ங்கிறவங்க வேற என்ன விஷன் இருக்கு அவருக்கு? தமிழ்நாடு சார்ந்த ஒண்ணு இருக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளவுதான். அதே போல நீங்க எந்த கட்சி நீங்க எடுத்துக்கோங்க, அவங்களோட அல்டிமேட் விஷன் என்ன? மேபி அவங்க சிஎம் ஆகிக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய, இந்த தமிழ் சமூகம் அடுத்த ஒரு 50 வருஷத்துலயோ இல்ல அடுத்த ஒரு 100 வருஷத்துலயோ எத்தகைய ஒரு இயக்கமா எத்தகைய ஒரு சமூகமா மாறி நிக்கணும், அதெல்லாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் அந்த பவர் அப்படிங்கிறது ஒரு விதமான போதை. அவ்வளவுதான். அதை அப்படியே வச்சிட்டு நம்ம கிட்ட அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கிற நபர்களை முதல்ல தலைவர்களாக ஏற்கிறதே ஒரு பெரிய அரசியல் புரிதலின்மை. அரசியல் புரிதலின்மை, அவமானம்ங்கிறது கடந்து புரிதலின்மை. தலைமைத்துவ குணமே இல்லாத நபர்களை தலைவர் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீ ஏமாந்து கிடக்குற. அவனை எப்படி பாரு கன்வின்ஸ் பண்றது? அதத்தான் அவனுக்கு முதல்ல தமிழன்னா என்னங்கிறத அவனுக்கு புரிய வரணும். இது வந்து என்னன்னா ஆஇல இருந்து தொடங்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நமக்கு. சிறு துளியில இருந்து தான் அந்த ஏன்னா இன்னைக்கு அவன் படிக்கக்கூடிய சிலபஸா இருக்கட்டும், அவன் படிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு விதத்தை தமிழ் தேசத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டதாகவே இருக்கு. கண்டிப்பா. நீங்க அவன் படிக்கும் போதே லாங்குவேஜ்னா என்னன்னு படிப்பான். புரோட்டோ திராவிடியன் இல்ல லாங்குவேஜ்னா மொழினாவே என்னன்னு அவன் படிக்கிறான். மொழினாவே அது ஒரு கருவின்னு படிக்கிறான். அது அவன் அடையாளம்னே பார்க்கல. புரியுது. இட்ஸ் எ டூல் ஃபார் கம்யூனிகேஷன்ங்கறான். இணைப்பு அப்படிங்கிறதுதான். எப்படிடா ஒரு மொழி டூல் ஃபார் கம்யூனிகேஷன்? அப்பனா ஒண்ணு பண்ணு, உலகத்துல எல்லா மொழியும் அழிச்சிட்டு ஒரு புது மொழி உருவாக்கிக்கோ, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்ல. அதுக்கு எந்த நாடும் ஒத்துக்குமா? உலகம் ஒத்துக்குமா? இது வரைக்கும் அப்படி இயங்குமா? அப்ப மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம்ங்கிறதும் கூட, ஒரு குடும்பத்தின் அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம், இதுவே தெரியல. ஆனா நம்ம தான் அவ்வளவு வீக்கா இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் பாரி. ஆமா, நம்ம கிட்டதான் அது சொல்லி தரப்படுது. அவ்வாறு சும்மா ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ல கமலஹாசன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்லன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ் தான் உலகில் மூத்த மொழின்னு தமிழர்கள் படிக்கிறது இல்ல. தமிழர்கள் படிக்கல, எங்கேயுமே இல்ல. தமிழ் புத்தகத்துல தமிழ் தான் உலகின் மூத்த மொழின்னு இல்ல, எந்த புக்லயும் இல்ல. ஆனா தெலுங்கு சுயம்பாக வந்த மொழி, சமஸ்கிருதம் அதற்கு தாயின்னு படிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப தமிழில் இருந்துதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் வந்துச்சுன்னு தமிழ்நாட்டுல சிலபஸ்ல கிடையாது. ஒரு காலத்துல இருந்துச்சு. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நம்ம படிக்கும் போதே அது வராது. நம்ம படிக்கும் போதே வந்து அதை பத்தி எல்லாம் அவங்க பேசல. கான்ட்ரடிக்ஷன். இந்த எதுக்கு ஒதுக்கி விட்டீங்க? ஏன் நாங்க படிக்கட்டுமே,
தமிழில் தான் தெலுங்கு வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு, கன்னடம் வந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணங்களோட போட்டு பாவனர்லாம் எத்தனையோ கட்டுரை எழுதியிருக்காரு. பாவனரோட 2 கட்டுரை எடுத்து போட வைக்க வேண்டியதானே. நாங்க திராவிட மொழிகள்ல தான் படிச்சிருக்கோம் பாரு. இப்ப என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், கால்டுவெல் தான் வந்து மொழியியல் ஆய்வாளர்னு. கால்டுவெல் ஒத்துக்கவே இல்ல. தமிழிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிறந்தது என்பதை கால்டுவெல் ஏற்கவே இல்லை. எதுக்கு கால்டுவெல் நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கிறோம்? புரியுது. இவ்வளவுதான் விஷயம். காரணம் என்னன்னா, இங்க அரசியல் என்பது அவங்க ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே தெளிவாக வச்சுட்டாங்க. இப்ப திராவிட இயக்கத்துல இருந்து என்னன்னா, தமிழ் தான் மூத்த மொழின்னு தான் பேசினாங்க. எதுக்கு கால்டுவெல படிக்கலையே? அவங்க படிச்சாங்க. காரணம் அவங்க என்ன நோக்கம்னா, தமிழ் தான் மூத்த மொழி, தமிழில் தான் இந்த மொழிகள்லாம் மொழி குடும்பங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கறத சொன்னோம்னா தமிழருக்கு பெருமிதமாகும். அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களுக்கு அந்த பெருமித உணர்வு இருக்காது. ஆனா இவங்க தான் அதிகாரத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த பெருமித உணர்வு வேணும் அப்படின்னா தமிழ் மூத்ததுன்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. அப்ப கால்டுவெல தூக்கி வை, மித்த ஆய்வாளர்லாம் தூக்கி ஓரம் கட்டிடு. கால்டுவெல் தானே அதை சொல்லல, கால்டுவெல்லையே தமிழர்கள் மண்டையில ஏத்து. நம்ம என்ன நினைப்போம், கால்டுவெல் தான் தமிழ் மூத்த மொழின்னு சொன்னாருன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா அவர் சொல்லல. இதை நீங்க கால்டுவெல் என்ன சொல்கிறார் என்றால் நீங்க பேசுங்க, கால்டுவெல் சொல்றதாண்டா நாங்க சொல்றோம்னு அவன் சொல்லுவான். புரியுது. ஆனா நம்ம ஆளுகள் நிறைய பேரு கால்டுவெல் என்ன சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெஃபரன்ஸ்க்கு அங்க இருந்து கொண்டு வர்றது. அப்ப நம்மளுடைய கல்வியிலேயே நம்மள முதுகுல குத்திட்டாங்களா? புரியுது. நம்மளோட அடிப்படை கல்வியிலேயே நமக்கு எதிரான கருத்து சொன்ன ஒருத்தரை நமக்கு ஆதரவா கருத்து சொன்னது போல நம்ம மண்டையில ஏத்தி வச்சுட்டாங்க. இது பாலிடிக்ஸ். இது வந்து கால்டுவெல் மொழியியல் கொள்கை நம்ம ஏற்கக்கூடாது, நம்மளை ஏற்க வச்சுட்டாங்க. அவரோட மொழியியல் கொள்கை அது. அதுல குறைகள் இருக்கு, ஓட்டம் இருக்கு. நம்ம அதுல வந்து புரோட்டோ திராவிடன்ங்கிற ஒரு மொழியில இருந்து தமிழ் மொழி வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த புரோட்டோ திராவிடனுக்கு அவர் ஆதாரமே காட்டல, எங்கேயுமே இருந்திருக்கும்ங்கிறாரு. அப்ப அது பேர் என்ன? ஹைபோதிசிஸ். A hypothesis has to be a theory if அதுல சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் இருந்ததென்றால் ஒரு ஹைபோதிசிஸ் தியரி நம்ம ஏத்துக்கலாம். புரியுது. ஒரு ஹைபோதிசிஸ வந்து என்கிட்ட வந்து நீ வந்து ஆதாரம்னு சொல்ற, புரோட்டோ திராவிடனை காட்டு. நீ புரோட்டோ திராவிடன் ஒரு மொழி இருந்ததுக்கான ப்ரூஃப காட்டு. ஏதாவது ஒரு சான்று. அந்த ப்ரூஃப காட்டிட்டு அதுல இருந்து தமிழ் வந்துச்சுன்னு சொல்லி விவாதிக்கலாம். புரோட்டோ திராவிடன் இருந்துச்சுங்கிறதுக்கு ப்ரூஃபே நீ காட்டாம இருந்திருக்கலாம்னு சொல்றது எப்படா வந்து தியரியா மாறும்? புரியுதுங்களா? புரியுதுங்க, நல்லா புரியுது. அப்ப இததான் வந்து கால்டுவெல் சொல்லிட்டு போறாரு. ஏன் சொன்னாங்கிறத அவரே ஒரு சில இடங்களில் விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து இந்த மொழிகள் எல்லாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, அந்த சிமிலாரிட்டினால இதுல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போயிருக்கு. ஒரு மொழி அது மொழியே இந்த லிங்குஸ்டிக் ட்ரீன்னு தான் சொல்லுவேன். லிங்குஸ்டிக் ட்ரீனா எதுக்கு ட்ரீன்னு பேர் வச்ச? ஏன்னா அது மூல மொழியும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும், அதுல இருந்து கிளை மொழிகளும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் மரத்தோட வளர்ச்சி போல இருப்பதால் அதை லிங்குஸ்டிக் ட்ரீன்னு. ஆனா தமிழ் வளர்ந்துகிட்டே போகுது, தமிழ் வளர்ந்துட்டு தான் போகும். அதை மித்த மொழியை வளர்த்துட்டு அது செத்துருமா? எப்படி அது சாத்தியம்? அவங்க அது தமிழ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போதான், அதனால அது மூலமா இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னா என்ன பேச்சுது? கால்டுவெல் அதாவது என்னன்னா, கால்டுவெலை பொறுத்த வரைக்கும் பிற மொழியாளர்கள் தன் ஆய்வை ஏத்துக்கணும். ஒட்டுமொத்தமா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார மையம் வந்து தன்னுடைய ஆய்வுகளை ஏத்துக்கணும்னா என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிட்டாரு. புரியுது. அன்னைக்கு அதிகார மையமாக தமிழர்கள் இல்ல, தமிழ் ஜமீன்தார்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் பெரிய ஆட்களாக இருந்திருந்தார்கள் என்றால் கால்டுவெலுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்காது. அது நம்ம சிலபஸ்க்குள்ளே வந்திருக்காது. இன்னொன்னு, கால்டுவெல் தமிழ் மீது பற்று கொண்டவர்ல, மொழியியல் ஆய்வை தவிர்த்து, அதாவது திராவிட மொழி குடும்பத்தின் ஒப்பிலக்கணம்ங்கிற அந்த புத்தகத்தை தவிர்த்து அவர் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டுன்ற சொல்லிக்கிற மாதிரி இது இல்ல. ஏதாவது வேற ஏதாவது மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரா? ஏதாவது பண்ணிருக்காரா? பண்ணல. ஆனா எல்லிஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் திருக்குறளை பதிப்பெழுத்திருக்கிறாரு, அவர் மொழிபெயர்ப்புகள்ல ஈடுபட்டு இருக்காரு, வரலாற்று புத்தகங்களுக்கு வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு. அவருக்கு உண்மையாகவே தமிழ் பற்று இருந்தது, தமிழின் மீது ஒரு காதல் இருந்தது. அதன் ஊடாக அவரும் மொழியியல் ஆய்வும் பண்ணாரு. இவருக்கு தமிழை பயன்படுத்தி கொண்டார், மற்றபடி அவருக்கு தமிழ் பற்றே இல்லை. தமிழ் பற்று இல்லாத ஒருத்தரை தமிழுக்காக செய்தார்னு சொல்லி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கால்டுவெலை கொண்டு வந்து பேசுறதே, கால்டுவெலை தெரிஞ்ச அளவுக்கு தொல்காப்பியத்தோட இலக்கணம் தெரியுமா? நமக்கு தெரியாதுங்க. ஒரு லைன்ல தான் தெரியும், தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர்னு மட்டும் தான் தெரியும், அவ்வளவுதான். சில பேருக்கு அதுவும் தெரியும். சரி விடுங்க. தொல்காப்பியத்தை நம்ம படிக்கல, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இலக்கண மரபுகளை நம்ம புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கல, சொல்லிக் கொடுக்கப்படல, தமிழ் படித்தவர்களுக்குமே தெரியாது. புரியுது. அப்ப அதாவது நீங்க அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா எம்ஏ பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கு போனீங்கன்னா தான் தொல்காப்பியத்தெல்லாம் நீங்க மூலமா படிக்க முடியும். நம்ம படிக்கும் போது +2 சிலபஸ்ல தொல்காப்பியத்துடைய சில சூத்திரங்கள் மட்டும் வரும். அது வந்து புணர்ச்சி விதியில தொல்காப்பியத்தோட விதி இலக்கணங்களை நம்ம படிப்போம். அது கூட கஷ்டமா இருக்குது, நிறைய பேர் படிக்காம அது சாய்ஸ் ஆப்ஷன்ல விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ இதுதான் இது.
ஆனா அது அந்த புணர்ச்சி விகுதி இதெல்லாம் எதுக்கு நமக்குன்னா அதான் தொல்காப்பியத்துடைய மூலம் என்ன, அது நம்ம மொழியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத அப்ப இருந்தே நம்ம படிச்சிருக்கணும். புரியுது. அப்ப இந்த சிலபஸை வடிவமைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே திராவிடம் செய்த ஒரு சதி என்னன்னா தமிழ் பெருமையும். இன்னொன்னு நம்மலாம் சின்ன வயசுல 10th படிக்கும்போது ஒரு சிலபஸ் படிச்சிருப்போம், ஒரு லெசன் இருக்கும். அதுல தமிழ் ஏன் கட்டாயமாக்கப்படக்கூடாதுன்னு ஒரு கட்டுரை நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? தெரியலங்க, நான் படிச்சிருப்பேன், கண்டிப்பா படிச்சிருப்பேன், நினைவில்லை. தமிழ் ஏன் கட்டாயமாக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில தமிழர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு இது பண்ணிருப்பாங்க. இதை நம்மள படிக்க வச்சாங்க. இதுக்கு நாங்க படிக்கணும்? தமிழ் தேவைன்னு சொல்லி நம்ம தமிழ் சிலபஸை செலக்ட் பண்ணி படிக்கிறோம். நம்ம இதை ஏன் படிக்கணும்? நமக்கு இது தேவையா? அப்ப நம்ம சின்ன வயசுலயே நம்மள மோல்டு பண்றாங்க கல்வியின் மூலமா. இவங்க கிட்ட கல்வி இருக்குங்கிறனால தமிழ் கட்டாயமா வைக்கல, ஏன்னா அது விருப்பப்பட்டு தான் படிக்கணும். இந்த மாதிரியான உளவியல் தாக்குதல் தான் தமிழர்களை பின்னுக்கு தள்ளுனது. தமிழ் விருப்பப்பட்டு படிக்கணும்னு இருக்குதா? இப்ப காற்று வந்து விருப்பப்பட்டு சுவாசிக்கிறதா? ஏன் காற்று விருப்பப்பட்டு நம்ம நினைச்சோம்னா விருப்பப்பட்டு சுவாசிக்கலாம். இப்ப வந்து ஒரு தோட்டத்துக்கு போறோம், அங்க வந்து காற்று மனம் வந்து நல்லா இருக்கு, நாமளா விருப்பப்பட்டு சுவாசிப்போம். ஏங்க குமாப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுவாசிக்கலாம். ஆனா நம்மளால வந்து நமக்கு காத்து பிடிக்கல, அதனால மூக்க மூடணும்னா செத்து போயிடும். அதே போல தமிழ் மீது பற்று கொண்டு அதை நேசித்து காதலித்து தமிழ் கற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை. அது வந்து அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதனால நீங்க வந்து ஒரு ரசனையை அனுபவிக்கலாம். ஆனா நீங்க தமிழ் படிக்காம விட்டேன்னு வையே, நீ செத்து போயிடுவ. பேசிக் நீ அழிஞ்சிருவ, இனம் அழிஞ்சிரும். சோ இதுல விருப்பப்பட்டு இல்ல, தமிழ் மூச்சு காற்று போன்றது. இதைத்தான் நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஏதாவது தமிழ் சிலபஸ்ல தமிழ் மூச்சு காற்றை போன்றதுன்னு சொல்லியிருக்கானா? இல்லைங்க. இவ்வளவுதான் விஷயம். தமிழ் வந்து டூலுங்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து நம்ம விருப்பப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது, இதெல்லாம் ஏன் சிலபஸ்ல நீ கொண்டு வந்து வைக்கிறனா, இந்த உளவியல் தாக்குதலை திராவிடம் தமிழரிடம் செய்து நம்மளுடைய மொழி பற்ற அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டே வந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? தமிழ் தேசியம் உடைய நுழைவாயில் வந்து தமிழ் மொழி. கதவு வந்து நமக்கு அதுதான். இந்த கதவு இல்லைன்னா தமிழ் தேசியம்ங்கிற ஒரு விஷயமே உள்ள வராது. அதாவது ரொம்ப இலக்கியமா உருட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களா மட்டும்தான் இருக்கணும். எளிய மக்கள் யாரும் வந்து பெருசா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண கூடாது. உருட்டுறது இல்லையே. நீங்க திராவிடம் சார்ந்த நபர்கள் பேசக்கூடிய இலக்கியங்கள்லாம் என்ன இலக்கியம்? அதுல தமிழ் தேசிய உணர்வு இருக்கா? இல்ல. அதுல தமிழரோட வீரம் இருக்கா? வரலாறு இருக்கா? அந்த மாதிரியான விஷயங்களை காட்டிக்கிறதுல சொல்றேன். சும்மா கவிதை எழுதுறது போறது இதுல வந்து இது கிடையாது. இது மொழிக்கு நீங்க செய்யறதாக இருக்கலாமே ஒழிய இதுல வந்து உண்மை உணர்வு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தமிழ் சமூகத்துக்கு நடந்த அநியாயங்கள், தமிழ் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் முறைகள், தமிழர்களுடைய அறம், தமிழருடைய வாழ்வியல், தமிழர்களுடைய மன்னர்களுடைய சாதனைகள், இது எதையுமே அறியாத தமிழ் சமூகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு, அதாவது தமிழ் ஒரு மொழி அந்த இனத்தவர்களுக்கு எதை கடத்தும்? அதன் வரலாறை கடத்தும், அதன் உணர்வை கடத்தும், அதன் நம்மளோட முன்னோர்கள் செய்த தியாகங்களை கடத்தும். இது எதையுமே என் மொழி கடத்தல. எனக்கு தெரிஞ்சு சிலபஸ்ல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். நான் படிச்சதுல பள்ளிக்கூடத்துல படிச்சதுல எனக்கு பெரிய தியாகியாக இன்னும் நாடகம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நம்ம நடிக்கலாம்னா கூட கட்டபொம்மன் அப்படின்னா டக்குன்னு மைண்ட்ல வரும். அந்த லெவல்ல தான் வந்து உங்ககிட்ட திணிச்சிருச்சு. சினிமா இல்லங்க, பள்ளிக்கூடத்துல புக்லயும் இருக்கு. ஆமா, கட்டபொம்மன் தான் வந்து இப்ப வரைக்கும் புளிய மரத்துல கயத்தாறு என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டார். அதெல்லாம் அப்படியே படிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கு. அததான் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அததான் நமக்கு கலை வடிவத்திலையும் காட்டுறாங்க. எங்க எவ்வளவு படங்கள் வருது, எவ்வளவு இது வருது. புலித்தேவனை பத்தி படம் வராது, சின்ன மருது பெரிய ஒரு படமும் வராது. தமிழ் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி ஒரு படமும் வராது. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. வேலுநாச்சியாரை பத்தி படம் எடுக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு வரான். யாரை வச்சு எடுக்கிறான்னா அந்த ஸ்ருதி நாராயணன் ஒரு அந்த கருமத்தை கொண்டு வந்து வேலுநாச்சியாருன்னு காட்டு வரான். நம்ம பாக்கணுமா? நீ பண்ணு நீ என்ன நடக்குது மட்டும் நீ பாரு. நான் சொல்றேன், நீ பண்ணு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ எவ்வளவு ஒரு கேவலப்படுத்துற வேலை இதெல்லாம் தமிழர்களை. என் வேலுநாச்சியாரா நடிக்கிறதுக்கு வேற பொண்ணே உனக்கு கிடைக்கலையா? அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? ஆமாங்க, கடந்து போயிட்டு இருக்கோங்க நம்ம. ஏண்டா என்ன மாதிரி ஒரு விஷயத்துல அந்த புள்ள மாட்டுது, அந்த புள்ளைய கொண்டு வந்து நான் வேலுநாச்சியாரா நடிக்க வைக்க போறேன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன். நீனா இல்ல, அவங்க அந்த மாதிரி என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, அது தனிப்பட்ட விஷயம். ஆனா இதுல கொண்டு வந்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து பெருமையா அந்த எடுத்துக்க முடியுமா, போட்டுக்க முடியுமா? இப்ப கட்டபொம்மனா நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் இன்னைக்கு வரைக்கும் கட்டபொம்மன் போட்டோ எவனும் பாக்குறது இல்ல. சிவாஜி கணேசனுக்கு தான் செலவு வச்சிருக்காங்க எல்லா பக்கமும். ஒரிஜினல் கட்டபொம்மனோட உருவம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் அந்த சொல்ல வேண்டாம் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒல்லியா இருப்பாப்புல, மீசை எப்படி இருக்கும், அத வந்து ஒரு படத்துல கூட வேற ஒரு இதுல ஊமைப்படுத்தி காட்டியிருப்பாங்க. பாளையக்காரர்கள் போல காட்டியிருப்பாங்க. அப்படி அந்த இதெல்லாம் பாத்திருப்பீங்க. சோ அந்த உருவத்தை மறைச்சிட்டு நம்மளுடைய இவரை கொண்டு வந்து நிப்பாட்டி
அவரோட கம்பீரம் அவருடைய மேனரிசத்துல வச்சு ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம வேலுநாச்சியாருக்கு ஏன் ஒரு நல்ல தமிழ் பெண்ணுடைய உருவத்துல நிப்பாட்ட முடியாதா? தமிழர் அல்லாத ஒரு புள்ள, அதுவும் ஒரு ஆபாச வீடியோல மாட்டின ஒரு புள்ள, அந்த புள்ளைய கொண்டு வந்து நான் வேலுநாச்சியாரா மாத்தி நிப்பாட்ட போறேன் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களை இழிவுபடுத்துறது இல்ல இது. இப்படிதான் இவர்கள் வந்து நம்மள உளவியலா சிதைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தெரிந்தோ தெரியாமலோ வேலுநாச்சியார் மீது வந்துரும். கட்டாயமா அவங்கள வந்து அவங்க வேலுநாச்சியாராக பார்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நடிகர் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு அதன் மேல பாஞ்சு. அது வெறுப்புணர்வோ அல்லது வேறுபட்ட உணர்வோ. இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா புரியுற மாதிரி இளைஞர்கள் புரியுற மாதிரி சொன்னா என் கேம்னு ஒரு படம் அவெஞ்சர்ஸ்ல. ஓகே. அது வரைக்கும் அயன்மேனுக்கு ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கொடுத்த உடனே அந்த என் கேம் பத்தி இப்ப நீங்க கேட்டு பாருங்க, எவனுக்குமே அது ஒட்டல, கனெக்ட் ஆகல. அது அயன்மேன் மாதிரியே ஃபீல் ஆகல எவனுக்கும். புரியுது. காரணம் என்ன? ஒரே குரல்ல ஒரே நபர்ல பார்க்கும் பொழுது அயன்மேன் மைண்ட்ல இருக்கு. அப்போ வேற ஒரு ஆளை கொண்டு வந்து அந்த ஆளோட பேச்சு தொனி வேற, அயன்மேனோட ஆட்டிடியூட் வேற, அயன்மேன் எப்படி பேசுவாருன்னு கூட தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து பிரபல நடிகர் தான் அவரை குரல் கொடுத்தவங்க அது ஒர்க் ஆகல. அது ஒரு பெரிய கேப் ஆயிருச்சு. அந்த படம் வந்து அதுல தமிழ்ல பாக்குறதெல்லாம் தமிழ்ல பார்க்காம அதை கொண்டு போய் இங்கிலீஷ்ல பார்த்தான், சப்டைட்டிலோட பாத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது பிரச்சனையாச்சு. ஒரு குரல்லையே ஒட்டாம போகுது அப்படின்னா நீ வந்து அது மாதிரி தியாகியை கொண்டு தான் நடிக்க வைக்கணும்னு சொல்லல, குறைஞ்சபட்சம் ஒரு கரைபடியாத ஒரு பெண்மணியை நடிக்க வைக்க முடியாதா? உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு பெண்மணி நடிக்க வைக்க முடியாதா? வேலுநாச்சியார் எப்படி இருந்தாங்கிறதுக்கான அந்த உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு தமிழ் பொண்ணு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு அது என்ன சமூகத்தை சார்ந்தவங்களாம் தெரியும். அதுக்கு தகுந்த அதே சமூகத்துல அதே அவங்களுடைய வாரிசுகள் கூட ஒரு சில கிளைவெளி வாரிசுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட உருவத்துல இருக்கிற மாதிரி ஆளுகள் எடுத்து போட்டு நடிக்க வைக்க முடியாதா? ஆனா நோக்கம் பாருங்க, வேணும்னே ஒரு ஆபாச விஷயத்துல மாட்டின ஒரு பெண்மணியை கொண்டு வந்து நான் நடிக்க வைப்பேன்னு சொல்றது இதுதான் மறைமுகமாக நம்ம எள்ளி நகையாடுது. இப்படி பேசுறது மூலமா பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை வந்து நீங்க ஒரு விதமா கார்னர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. கார்னர் தாங்க பண்றேன். கம்ப்ளைண்ட் கொடுச்சா அது ஒரு அபியூஸ் தானே? அது இல்ல, அது நானே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க ஏன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒத்துக்கிட்டாங்க நான் தான் அது அப்படின்ட்டாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சரி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இன்வெஸ்டிகேஷன் யாரும் நடந்துச்சா? இப்போ ஒரு பொண்ணு இது மாதிரி பாதிக்கப்பட்டு அவங்க இல்ல உயிரோடு இருக்காங்களா? இல்ல, அவங்க இல்லாம போயிருந்தாங்கன்னு என்ன பண்ணிருப்ப? இட்ஸ் அன் அஃபென்ஸ் சொல்லி போய் விசாரிச்சிருப்பீங்களா? அப்ப உயிரோடு இருந்தா அது அஃபென்ஸ் இல்லையா? புரியுது. அஃபென்ஸ் வந்து அஃபென்ஸ் தான். அவன் பண்ணது அபியூஸ், அவன் மேல நடவடிக்கை எடுக்கப்படுச்சா? இவங்க கிட்ட விசாரிக்கணும்ல. விசாரிச்சாங்களா காவல்துறை? எதுவுமே இல்ல. வீடியோ வந்திருக்கு, அது வைரல் ஆயிருக்கு, தமிழ் சமூகம் முழுக்க பார்த்திருக்கு. இதை பார்த்து இப்ப இந்த பெண்ணுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அடுத்த ஒரு பெண் என்ன நினைப்பா? இது நம்ம பண்ணலாம் போல இருக்கு, நமக்கு இதுதான் வாய்ப்பு கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து பாருங்க, அந்த பெரிய பெரிய விஜய் டிவில எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஷோ நடத்துறாங்க. அந்த பொண்ணு அது வரைக்கும் பெருசா தெரியல, இப்ப எல்லாருக்கும் தெரியுது. அப்ப இதை நம்மளும் பண்ணா தப்பு இல்லைன்னு ஒரு உளவியல் வருமா வராது? ஃபெமினிஸ்ட் இப்படி கேட்பாங்களா? அதுக்காக நாங்க என்ன தலை தொங்க போட்டு வெக்கி நானி நாங்க வெளி சமூகத்தை வராம போயிடணுமா? இவங்கள இப்படி செஞ்சவன் தண்டிக்கப்பட்டானா? அவனை கேக்குறீங்க? அவனதான் நான் கேக்குறேன். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இது தப்பு தானே? அப்ப அவங்களும் அதுக்கு உணர்ந்தே அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, இது ஒரு தப்பு நடக்குது. இந்த தப்பை வந்து இவங்க வந்து தண்டனை, இது வந்து என்ன விட, ஆமா என்ன அபியூஸ் பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும். இது எதுவுமே நடக்கல அப்படின்னா இது நார்மலைஸ் பண்றது இல்லையா? அதெல்லாம் நடிக்க வாய்ப்பு கேட்டா இந்த மாதிரி செய்ய சொன்னா செஞ்சிட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறது இல்லையா? அதுவும் வந்து வேலுநாச்சியாரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா எரிச்சல் மயிர் வருமா வராதா? இதுதான் வருது. இதெல்லாம் நம்ம கடந்து போறதுனால தான் தமிழ் சமூகத்துக்கு விழிப்பு வரல. இதை கடந்து போகாம எதிர்த்து தமிழ் சமூகம் என்னைக்கு கேட்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தமிழ் தேசியம் சாத்தியம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சதி திட்டங்களை உணர்ற தன்மை தமிழ் சமூகத்துக்கு இல்லைங்க. யதார்த்தமா கடந்து போறாங்கங்க. நீங்க இன்னைக்கு சொல்றீங்க தமிழ் சமூகத்துக்கு மாபெரும் துரோகம் செஞ்சவன கூட இந்த சமூக மேடையில போகும்போது வரவேற்கிறான். புரியுது, வரவேற்கிறாங்க. அவங்களோட கொள்கை, அவங்க கோட்பாடு இதெல்லாம் நமக்கு எதிரா இருக்கே, அவங்க நமக்கு எதிராக தப்பு செய்யறாங்களே, நம்மள அழிவு பாதையில கொண்டு போறாங்களே, இவங்க வரும்போது நம்ம போய் கை கொடுக்கறது அசிங்கமே அவமானமேங்கிறது இவனுக்கு தெரியல. அப்ப இந்த உணர்வை நீங்க ஊட்டணுமா வேண்டாமா? இதை நீங்கள் பெரும்பான்மை சமூகத்திற்கு ஊட்டினால்தான், இதன் மூலமா தான் நீங்க பெரும்பான்மை வாக்கரசியில ஜெயிக்க முடியும். நீங்க வாக்கரசியில ஜெயிக்கணும்னா வேற ஆப்ஷன் கிடையாது. எல்லாரும் இதுக்கு மாறி ஆகணும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம பேசணும், எந்த அளவுக்கு கருத்தியல கொண்டு போய் மக்களுடைய சிந்தனையில கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும். அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பை தொடங்கி செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதை நம்ம செய்யறதுக்கான வேலை, அதுக்கான ஒரு சூழல், அதற்கான ஒரு காலமும் வரும்பொழுது அது நிச்சயம் மக்களுக்கு தெரிய வரும். இங்க பாருங்க, இந்த லைஃப் எதுக்குன்னு நம்ம முடிவு பண்றதுதான். புரியுதுங்க. நாங்க முடிவு பண்ணியாச்சு. அதை முடிவு பண்ணி தான் இத்தனை வருஷமா நம்ம நிக்கிறோம். ரெண்டாவது, என்னை திட்டினவனும் சரி, எனக்கு எதிராக அவதூறு பேசினவனும் சரி, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். எல்லாம் ஒன்னொன்னா காணாம போயிடுறாங்க.
இல்லைங்க, அதுல காணாம போறவங்களை விட புரிஞ்சுக்கிட்டு ஆதரவாளர்களா மாறினவங்க அதிகமா இருக்கிறாங்க இருக்காங்க. இருக்கிறாங்க